இந்த பழத்தை கடிச்சா பழம் உடைய மாட்டுது, பதிலுக்கு பல்லு தான் உடையுது. வணக்கம் மக்களே, இப்பதான் ஆயுத பூஜை முடிஞ்சு. எல்லார் வீட்லயும் பழங்கள் வாங்கியிருப்போம், அதை திண்டு தீர்த்திருப்போம். இந்த ஒரு பழம் மட்டும் எல்லார் வீட்லயும் மிச்சமா இருக்கும், யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டோம், கடைசியில குப்பையில தான் போடுவோம். இந்த பழம் பாக்குறதுக்கு கிரிக்கெட் கேட் பால் மாதிரி இருக்கும், செவத்துல அடிச்சா கூட நல்லாவே பவுன்ஸ் ஆகும், தரையில போட்டாலும் நல்லாவே ஜம்ப் பண்ணும். இதை வச்சு ஒரு கிரிக்கெட் மேட்சே ஆடலாம் போல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பழம் பேர் தான் விளாம்பழம். இது விநாயகர் சதுர்த்திக்குலாம் வாங்குவீங்க, ஏன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பழமா. இந்த பழத்தை எப்படியா சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி எடுத்து கடிச்சிங்கன்னா உங்க பல்லு தான் போகும், பழத்துக்கு ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த பழத்தை மோஸ்ட்லி யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, இது எப்படியா சாப்பிட்டு பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்த மாதிரி பண்ணலாமேனு. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா, ஒரு தட்டுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகா அப்படியே கொஞ்சம் சீனி அள்ளி வச்சுக்கோங்க. உப்பு மிளகா அப்படி இருந்தா கூட போதும். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு கத்தி இல்ல அருவா எடுத்து அந்த பழத்தோட ஒரு சைடுல நல்லா ஓட்ட போட்டுருங்க. அப்புறம் அந்த பழத்தோட ஓட்டைக்குள்ள கொஞ்சம் உப்பு, மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் சீனி அப்படியே போட்டு ஸ்பூனோட பின் சைடு இல்லாட்டி இந்த மாதிரி கூர்மையான ஏதாவது வச்சு உள்ள விட்டு நல்லா கிண்டிக்குங்க. அதுக்கப்புறம் அதே அருவாள் எடுத்து அந்த பழத்தை நல்லா ரெண்டா பிளந்து அப்படியே தட்டுல போட்டுருங்க. நெக்ஸ்ட் மிச்சம் ஏதோ உப்பு மிளகா அப்படி இருந்தா அதே கூட அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை டைரக்டா சாப்பிடலாம். நான் இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். கைஸ், இதை சாப்பிட்டு பார்த்தா எப்பா அவ்வளோ ஒரு புளிப்பு. எங்க அம்மா வைக்கிற புளிக்குழம்ப விட மோசமான புளியா இருக்குது. என் லைஃப்ல அதிகமா காரம் திண்டு கூட என் கண்ணு சிவந்திருக்கு, பட் புளி திண்டு என் கண்ணு இப்பதான் சிவந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த பழத்துல புளிப்பு இருக்கு. பட் இந்த விளாம்பழத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, அதுக்காகவே இந்த பழத்தை சாப்பிடலாம். நீங்க ஒரு டைம் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லுங்க. இல்லைன்னா இந்த பழத்தை வேற எந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடலாங்கிறத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.